அதான் இப்போ கொஞ்ச நேரத்தில் சொன்ன மாதிரி தான் 3 மாதம் ஒரு சம்பவம் பார்த்தேன். எல்லாராலையும் ஆட்டோவில் போக முடியல. மருத்துவமனைக்கு செக்கப்புக்கெல்லாம் வந்து நம்பர் மூலியமாக தான் வந்து மக்கள்லாம் பயனடைவாங்க. 3 மாதம் முன்னாடி விஷயம் பார்த்தேன். ஸோ அந்த விஷயம் வந்து என்னை பாதிச்சுது. ஒரு பெரியவர் வந்து கஷ்டப்பட்டு ஆப்ரேஷன் முடிச்சுட்டு செக்கப்புக்கு வந்து பஸ்ல ஏறி போனாங்க. என்ன கேட்டால் அவங்கள்ட்ட வந்து காசு இல்லை, ஆட்டோவில் போகிறதுக்கு வருமானம் இல்லை அப்படின்னா, சரி ஓகே ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லிட்டு கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் வந்து எந்த காசும் இல்லாமல் சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஃப்ரீயாகவே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்துட்டு இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சுட்டு வரீங்க. இது உங்களுக்கு செய்யணும்னு என்ன ஒரு பாயிண்ட் ஒன்று எந்த மாதிரியான பாயிண்ட்? சின்ன வயசுலேருந்து ஆசை அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியல. சின்ன வயசுலேருந்து அவ்வளோ காசு இல்லை, செய்யணும்னு ஆசை, ஆனால் காசு இல்லை. அப்போ ஒரு டைமில் வந்து படிக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு விஷயம் ஆரம்பித்தேன். என்னால் தான் டிகிரி போட முடியல பேருக்கு பக்கத்தில். ஏன்னா என்னால் முடிஞ்சது 10 பேருக்கு பின்னாடியாவது டிகிரி போடணும்னு சொல்லி ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பிச்சது தான் இப்படி மக்கள் கொடுக்குற அன்பு ஆதரவுனால இன்னும் மக்களுக்கு பண்ணணும் தோணி நீங்க சொல்ற மாதிரியே படிக்க வச்சுருக்கீங்க, ஆம்புலன்ஸ் கொடுக்குறீங்க, இந்த மழை காலத்தில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பண உதவி, இந்த இலவச ஆட்டோ வச்சுங்க, மற்ற வீடுகள் என்ன கட்டி கொடுக்குறது அந்த மாதிரி. பிரதர் கண்டிப்பாக ஓப்பனாக சொல்கிறேன், என்னால் முடிஞ்சதான் பண்ணுறேன். அது நம்ம அடுத்து நமக்கு எப்படி வருமானம் வருது அதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்தடுத்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த ஏரியாவில் இந்த ஆட்டோ விட்டுருக்கோம். இன்னும் சுற்று வட்டாரத்தில் இருக்க நிறைய ஏரியாவுக்கு வந்து இந்த ஆட்டோ ஒன்று இலவசமாக பண்ணணும்னு எனக்கு ஆசை. மக்கள் வந்து அது மூலியமாக பயனடையணும். ஹாஸ்பிட்டல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க போகிறதுக்கு, நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அதனால் இப்போதான் இந்த மாதிரி ஒரு நல்ல திட்டங்கள்ல நல்ல விஷயங்கள் செய்யும்போது ஏதாவது ஒரு கடைகள் வரும், பக்கத்தில் இருக்கிறவங்களால சரி யாராவது இடையூறுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இடையூறு வந்திருக்கா? இடையூறுங்கிறத தாண்டி எல்லாருமே வந்து இலவச ஆட்டோவா அப்படின்னாங்க. சரி பாராட்டலாம் கூட எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு தெரியல. நம்ம ஃப்ரெண்ட்ஸே எப்படி பயந்தாங்க. நான் வந்து தப்பு பண்ணல, எதுவுமே பண்ணல, நல்லது தானே பண்றோம், அதனால எதுவுமே இல்லை. எல்லாரும் கேட்குற ஒரு இது போன்ற நிறைய உதவிகள்லாம் செய்யுங்க, உங்களால கம்மியான வருமானம் தான் அடுத்து ஒரு அரசியலுக்கு வந்தா ஒரு நல்ல ஒரு இல்ல ப்ரோ, அந்த அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை ப்ரோ. அரசியல்லாம் நமக்கு தகுதி இல்லை. ஒரு கால சூழ்நிலையிலும் இல்ல ப்ரோ அப்படிலாம் இல்லை ப்ரோ. நமக்கு வந்து நம்மளோட வேலை என்ன, மக்களுக்கு நம்மளால முடிஞ்சது செய்யணும். இது எனக்கு வந்து ஓப்பனா சொன்னா எனக்கு ஒரு போதை. என்கிட்ட இருக்கிறத வச்சு மக்களுக்கு செய்யணும், அது 4 பேர் பயனடைறாங்கன்னா அதோட எனக்கு சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. அரசியல் அந்த அளவுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, அந்த அளவுக்கு நமக்கு தகுதியும் கிடையாது. நம்மளால முடிஞ்சு நம்ம கிட்ட எந்த காசையும் யார்ட்டையும் வாங்காம என்கிட்ட இருக்க சொந்த காசுல பண்ணணும். அதான் பண்ணுவேன். கடவுள் இருக்காங்க. நீங்க இருக்கிற துறையில வந்து நிறைய பிரபலங்கள் இருக்காங்க, உங்களுக்கு நிறைய பேர் பழக்கப்பட்டவங்க இருப்பாங்க. இப்ப நீங்க இதை செய்யும் போது மற்ற பிரபலங்கள் வந்து அவங்களால நேரடியாக இறங்கி செய்ய மாட்டாங்க, உங்க மூலமா செய்யறதுக்கு ஏதாவது ஒரு பண்ணிருக்காங்களா? அப்படி வந்தா இல்ல எல்லாருமே இல்ல, நம்ம யார்ட்டையும் காசு வாங்கி பண்றது இல்ல, நம்மள்ட்ட இருக்கிறதான் பண்றோம். அது மட்டும் இல்லாம அப்படி நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ, நன்றிங்க. இப்போ இந்த மாதிரி மற்றவங்க செய்யணும்ன்றதுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஐயோ அட்வைஸ் அளவுக்குலாம் நமக்கு தகுதி இல்லை. நம்ம வேலை எனக்கே நிறைய பேர் அட்வைஸ் பண்ணோம், நான் என்னால முடிஞ்சது என் வேலையை நான் செய்யறேன், அவ்வளவுதானே. தேங்க்யூ, நன்றிங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.